ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம காலையில் மேய்ச்சல் காட்டில் மாடுகளை கட்டிட்டு அதை நம்ம பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோங்க. இப்போ வெயிலும் காற்றும் அதிகமாக இருக்குது. மாடுகள் மழையில் நனையிறத விட வெயிலில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுங்க. வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா நாங்கள் சீக்கிரமாகவே, அதாவது ஒரு 9:30க்கெலாம் நாங்கள் பிடிச்சிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. அப்படி இல்லாட்டினா வெயிலை பொறுத்து சில நேரம் 11 மணிக்கு கூட நாங்கள் பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் ஒவ்வொன்றையும் பிடிச்சிட்டு போகிறதே ஒரு பெரிய சாதனையாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஏன்னா பக்கத்துலலாம் ஏதாவது விவசாயம் பண்ணியிருப்பாங்களா, அதில் நல்லா பசுமையாக இருக்கும் தண்ணி விட்டனால. நம்ம காஞ்ச காடுகளில் தானே கட்டுவோம். அதை பசுமையாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடுவாங்க. அதுவும் இந்த பொன்மணி இருக்கான்லே, பயங்கர சேட்டைங்க. ரொம்ப பாதுகாப்பாக அவனை பிடிச்சிட்டு போகணும். இல்லாட்டினா அங்கே பக்கத்து காட்டுக்கு ஓடிடுவான். அல்லது நம்ம அவுத்து விட்டாலே போதும், ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்கங்க. நம்ம கை காலெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். அப்படி பத்திரமா வைக்காமல் நம்ம அசால்ட்டாக இருந்தாலும் நம்ம கால்கள்லாம் அந்த கயிறு சிக்கிச்சுன்னா அத்தோடு அவ்வளோதான், நம்ம ஃப்ராக்சர் ஆகி உட்காந்துருக்க வேண்டியதான். அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக தாங்க ஒவ்வொரு மாடுகளையும் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த பெரிய மாடுகள்லாம் சேட்டை பண்ணாமல் இருக்கும். இந்த கண்மணி, வெள்ளச்சி, மணியெல்லாம் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. மீதி இந்த பொன்மணியெல்லாம் இருக்காங்களா, பட்டுவெல்லாம், அதெல்லாம் சின்ன பிள்ளைங்கனால அவுத்து விட்டோன்னே ஒரே ஓட்டமாக ஓடுவாங்கங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் காலையிலேயும் அப்படி தான் மேய்ச்சல் காட்டில் கட்டிட்டு அப்புறமேட்டுக்கு மத்தியானம் மட்டும் ரெஸ்ட் எடுக்கும். அப்புறம் வெயிலை பொறுத்து சாயந்தரம் வெயில் இல்லாட்டினா 3:30க்கெலாம் நாங்கள் திருப்பி பிடிச்சிட்டு போயிடுவோம். அப்படி இல்லாட்டினா 4-4:30 ஆகிடுங்க. அந்த சமயத்தில் தான் நாங்கள் பிடிச்சிட்டு போவோம். வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம். இப்போ வேறு காற்றும் வெயிலுமா இருக்குது. மழை பெய்யாதனால அந்த இருக்கிற 1-2 புட்களும் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் இருக்கிற வரைக்கும் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய மாட்டு பண்ணைகள்லாம் இந்த மாதிரியெல்லாம் கட்ட முடியாதுங்க. ஏன்னா மாடுகள் நிறைய வளர்க்குறனால அவங்களால மேய்ச்சல் காட்டில் விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது பெரிய கஷ்டம்தான். ஆனால் நம்ம கிராமத்தில் கொஞ்சம் மாடுகளை வச்சு வளர்க்குறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம வீட்டிலே கட்டி வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா வைக்கோல், பசுந்தீவனம் நம்மள்ட்ட எந்நேரம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். பசுந்தீவனம் அப்பப்போ நம்ம அறுத்துட்டு போட தான் நம்ம மாடுகள் வளர்க்குறதுல பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். கொஞ்சம் நேரம் அதில் கட்டினோம்னா அதுக்கு தேவையான தாவரங்களை அதுவே போய் எடுத்து சாப்பிட்டுக்குங்க. ரெண்டாவது அதுக்கு உடற்பயிற்சி மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காகவே புல் இருக்குதோ இல்லையோ கொஞ்சம் நேரமாக பிடிச்சிட்டு போயிட்டு ஏதோ அதுக்கு தேவையான புல்லை தேடி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிடிச்சிட்டு போயிடுவோங்கங்க. அப்படி பிடிச்சிட்டு போயிட்டு போயிடுவோம். இப்போ கொஞ்சம் காஞ்சனால கொஞ்சம் புல்லே இல்லாமல் இருக்குது. முத்துமணி மட்டும்தாங்க நம்ம கட்டுத்தரையில் கட்டிக்கிட்டு இருப்போம். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் முத்துமணி என்ன பண்ணுவான், என்னை மட்டும் ஏன் பிடிச்சிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி ஒரே சவுண்டாக கட்டிக்கிட்டு இருப்பான். பட்டுவை பார்த்திங்கன்னா அவனும் அப்படித்தான், அவுத்து விட்டால் ஒரே ஓட்டம்தாங்க. இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருந்தால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைக்கிறான். மணியோட புள்ள தான் பட்டு. அப்புறம் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டேன். இப்போ நம்ம மேய்ச்சல் காட்டில் கட்டுறப்ப நம்மளுக்கு அந்த பசுந்தீவனம் வைக்கோலும் போடுற செலவுகள் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம மேய்ச்சல் காட்டில் ஓரளவுக்கு மேய்ஞ்சிடுமோ, அப்போ மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமோ அல்லது நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இதே மேய்ச்சல் காடு இல்லைன்னா எனி டைமும் வைக்கோலும் பசுந்தீவனும் நம்ம அதுக்கு சேகரித்து போட்டுக்கிட்டே இருக்குங்க. அதுவே கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்கும். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய நிலம்னு இருந்தால் மாடுகள் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா விவசாய நிலத்தில் அதுக்கப்புறம் முளைக்கிற புல்லுகள் எல்லாம் நம்ம மாடுகள் வச்சுருக்கனால அதை வச்சு நம்ம காட்டை சுத்தம் பண்ணிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்டுங்க. நீங்கள் யாரெல்லாம் மாடு வச்சுருந்தா இந்த மாதிரி மேய்ச்சல் காட்டில் நீங்களாம் கட்டி பிடிச்சிட்டு வருவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. நம்ம இப்போதைக்கு இவங்களே கொஞ்சம் கூட தான் இருக்காங்க. நம்ம முத்துமணியை விட்டுட்டு மீதி 6 பேர் இருக்காங்களா, 6 பேர்த்தையுமே காட்டில் போய் கட்டுவோம். நம்ம மேய்ச்சல் காட்டிலலாம் அப்படியே விட முடியாது. சில பேர் மலைப்பிரதேசம் மாதிரி காடுகள் வச்சுருப்பாங்கள்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டை காலில் கட்டிட்டு அப்படியே விட்டுடுவாங்க. அது தானாக மேய்ஞ்சிட்டு கட்டுத்தரையில் நின்றுக்குங்க. ஆனால் நம்மளாம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. பக்கத்தில் உள்ள வெள்ளாமை காட்டிலலாம் ஓடிடும். அதனால தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.